ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நேற்று என் பெரிய பையனுக்கு ஹாப்பி பர்த்டேவா, சரி லீவ் நாளில் ஹாப்பி பர்த்டே வந்ததே குடும்பத்தோடு சிவன் கோயிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரனுக்கு அகல் விளக்கு ஏற்றிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க தெரில, அழகாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக நானும் என் பையனும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த பக்கம் வந்து பார்த்தா நிறையா சாமி சிலைகள் அழகழகாக க்யூட்டாக, சின்ன சிலை பெரிய சிலை நிறையா இருந்ததா. ஆனால் என் கண்ணுக்கு என்னமோ அந்த முருகர் சிலை மட்டும்தான் அழகாக பளிச்சுன்னு அழகாக தெரியுறாங்க. எனக்கு வாங்கி வைக்கணும்னு ஆசை தான் பூஜை ரூமில். ஆனால் என் சின்ன பையன் அதெல்லாம் ஒத்தே வரமாட்டான். நான் பூஜை ரூமில் வச்சா என் பையன் அதை எடுத்து வேறு இடத்துல வச்சு அவன் தனியாக பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பானா. அதனால் கொஞ்சம் நாள் போட்டும் அவனும் வளர்ந்துருவான், அதுக்கப்புறம் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் வந்து பார்த்தா இந்த லிங்கம், அதுக்கப்புறம் இந்த நந்தீஸ்வரர் சிலையெல்லாம் க்யூட்டாக சின்னதாக இருந்தது. எனக்கு ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி இந்தமாரி மாடு வந்து கனவுல வந்ததா, அது சொன்னாங்க அது நந்தீஸ்வரன் தான் சொன்னாங்க. சரி இதை வாங்கி பூஜை ரூமில் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான். ஆனால் வைக்கலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. கடையில் இருக்கிறவங்களையும் கேட்டேன், அவங்களே யோசிக்கிறாங்களா, அவங்களே யோசிக்கிறப்ப எதுக்கு தெரியாமல் நம்ம வாங்கி வைக்கணும், மன கஷ்டமாகிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் வாங்காமல் வந்துட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த நந்தீஸ்வரனை பூஜை ரூமில் வைக்கலாமா வேணாமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. கமெண்ட்டில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். குழு வைக்கிறவங்க மட்டும்தான் வாங்கி அந்த டைமில் வச்சுட்டு எடுத்து வச்சுடுவாங்கம்மா, பூஜை ரூமெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு தெரியலங்க. அதனால இந்த முருகரை நினச்சா எனக்கு பாவமாக தாங்க இருக்குது. என் சின்ன பையன் அடம்பிடிச்சு அவங்க அப்பா கிட்ட வாங்கிட்டா, அவரும் வாங்கி தந்துட்டாரு. ஆனால் வீட்டுக்கு வந்து என்னென்ன செய்ய போகிறானோ.